கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப ரிவ்யூ. நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மண்டனா, ஃபஹத் ஃபாசில் இன்னும் நிறைய பேர் நடித்து ஒரு பேன் இந்தியா ரிலீஸாக ஒரு சீக்குவலாக வெளியே வந்திருக்கிற படம் தான் புஷ்பா 2. உங்களுக்கு இந்த தெலுங்கு கமர்ஷியல் மாஸ் மசாலா படங்கள் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் செக் பண்ணலாம். அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த படம் டபுள் ட்ரீடாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டைம் மிஸ் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் உங்களோட ஆதரவை கீழே இருக்க பட்டன்ஸை தட்டி தெரிவிச்சிருங்க. ஸோ நான் டைம் மிஸ் பண்ண வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவுங்க தாண்டி மிகப்பெரிய ஆறுதலான விஷயம் என்னென்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுது. பட் முடிஞ்ச வரைக்கும் உங்களை போர் அடிக்காமல் ஜஸ்டிஃபை பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அதுவே இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸை கொடுக்கலாம். இந்த படம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இவங்க சொன்ன அந்த 2 டைம் நினச்சி ரொம்பவே பயந்தேன். பட் படத்தை எப்படியோ பார்த்துட்டு ரொம்ப போர் அடிக்கல. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நிறைய ஹை மூமெண்ட்ஸை வச்சு அந்த டியூரேஷனை தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. மேபி உங்களை சில பேருக்கு இந்த 3 மணி நேரங்கிறது பிரச்சனையாக அமையலாம். பட் யூஸ்வலாக இந்த தெலுங்கு கமர்ஷியல் மூவி இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த படங்கிறது பெருசாக போர் அடிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் மூவியாக அமைஞ்சிருக்கு. ஸோ டியூரேஷனை தாண்டி இந்த படத்தோட சினிமோகிராஃபி, விஷுவலாக இருக்கட்டும், செட் ஒர்க்காக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. போன படத்தை விட இந்த படம் கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் கொண்டு போக பார்த்துருக்காங்க. நிறைய சீனில் அது பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி கம்ப்ளீட்டான ஒரு பெரிய ஸ்கேல் சொல்ல முடியாது. ஒரு கிரவுண்டடான ஸ்டோரிக்குள்ளே ஒரு பெரிய ஸ்கேலை யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக அந்த சீன் எந்த ஒரு இடத்துலையுமே உங்கள் கண்ணை கூசாமல் பர்ஃபெக்டான ஒரு பேலன்ஸோட கொண்டு போனதுங்கிறது ரொம்பவே நல்லாச்சு. ஸோ டெக்னிக்கல் டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, செம்மையாக வேலையை பார்த்துருக்காங்க. அண்ட் அதே போல் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் சிஜிஐ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக கரெக்டாக கதைக்கு எங்கே தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. பட் சில இடத்துல சிஜிஐ அப்படின்னு அது எழுதாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்க அதை டிஸ்பிளே பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த சீன் சிஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் உண்மையால் அந்த சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஜின்னு மாதிரியே தெரியலை. ஜஸ்ட் அது அந்த ஒரு சின்ன நோட்டு மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிலனா முடிஞ்சால் கண்ணை மூடிக்கிங்க. கண்டிப்பாக ஒரு மாஸ் மசாலா படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த படத்தில் ஏகப்பட்ட ஃபைட் இருக்குது, நிறைய மாஸ் மூமெண்ட் இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆனதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காளி வேஷம் போட்டு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வருவார். ஸோ ஆக்சுவலி இந்த படத்தில் அந்த மாதிரி 2 சீனில் 2 இடம் வரும். அந்த இடத்தோட ஹை மூமெண்ட்ஸுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட்டாகவும் நல்லாவே நல்லா இருந்துச்சு. அண்ட் மற்ற ஸ்டண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சலிப்பு தட்டாத அளவுக்கு ஒரு மாஸ் மசாலா படத்துக்கு என்ன வேணுமோ அது நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிறைய ஸ்கில்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. சும்மா நார்மல் கமர்ஷியல் படமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் கொஞ்சம் டிப்பிக்கலாகவும் இருக்கக்கூடாதுங்கிறத கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் ஓகே, முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்ட் டீம். தென் இந்த படத்தை இன்னொரு அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணுறதுங்கிறது இந்த படத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாங்ஸ் டிஎஸ்பி பண்ணியிருக்காரு, பிஜிஎம் நம்ம சாம் சேஸ் பண்ணியிருக்காரு. சாம் சேஸ் பொறுத்த வரைக்கும் அவரோட வேலையை பக்காவாக பண்ணிட்டாரு. இந்த படத்தில் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது செம்ம பாசிட்டிவ். சாங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கனெக்ட் ஆகும்னு சொல்லலை. புஷ்பா பார்ட் 1 இருந்த அளவுக்கு அந்த ஒரு கிரிப்பான சாங் கண்டிப்பாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு ஆவரேஜான ஃபீல் தான் கொடுக்குது. பட் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பார்ட் 1 அளவுக்கு இல்லை. அதே போல் இந்த படத்தோட சாங்ஸுங்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கேட்டால் அது டவுட்டு தான். அதை விட ரொம்ப முக்கியமான கொஞ்சம் லிரிக்கை நல்லா எழுதுங்கடா தமிழில். ஏன்டா அப்படி கிரிஞ்சாக எழுதி வச்சுருக்கீங்க, என்னத்தை சொல்ல. ஸோ எல்லாத்தையும் பேசிட்டு இதை பேசாமல் எப்படியா பண்ணி இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அல்லு அர்ஜுன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் படம் ஃபுல்லாக ஷோ ஸ்டீல். அவர் தான் தூக்கி சுமக்கிறாரு இந்த படத்தோட மொத்த கதையுமே. கிட்டத்தட்ட இந்த படம் ஸ்டோரி பேஸ்டுன்னு சொல்கிற வேற கேரக்டர் பேஸ்டுன்னு சொல்லலாம். ஒரு ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி கிட்டத்தட்ட, கம்ப்ளீட் சொல்லலை, கிட்டத்தட்ட அப்படி லிட்ரலி ஒரு ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி கொண்டு போக பார்த்துருக்காங்க. ஆனால் அது ஆரிஜின் ஸ்டோரி இல்லை. ஆக்சுவலி ஸ்டோரி காம்ப்ளெக்ஸுங்கிறது அது வேறு டிபார்ட்மெண்ட், நான் அப்புறம் வரேன். பட் ஒரு கேரக்டராக பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்காங்க. நிறைய மாஸ் மூமெண்ட், ஹை மூமெண்ட், நிறைய சீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக நீங்கள் அல்லு அர்ஜுனை மட்டும் தான் பார்ப்பீங்க. அவர் தான் படமே. கிட்டத்தட்ட புஷ்பா அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் இந்த படமே. ஸோ கண்டிப்பாக அல்லு அர்ஜுனை பெர்ஃபார்மன்ஸுங்கிறது நல்லா இருந்துச்சு, கன்வின்சிங்காகவும் இருந்துச்சு. இந்த கேரக்டருக்கு நல்லா ஷூட் ஆகிட்டார். நீங்கள் கம்பேரிட்லி பார்ட் 1 பார்த்ததுக்கும் செகண்ட் பார்ட் பார்க்குறதுக்கும் அந்த மேனரிசம்ங்கிறது பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அல்லு அர்ஜுன் வெரி வெல். ஸோ அல்லு அர்ஜுனை தாண்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபஹத் ஃபாசில் சாரை சொல்லியே ஆகணும்.
ஸோ ஃபஹத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டருங்க இஸ் வெரி வெரி டிபிக்கல் கேரக்டர். ரொம்ப ஒரு நார்மலான ஒரு போலீஸ் கேரக்டர் தான். ஆக்சுவலி பார்ட் 1 இவங்க 2 பேருக்கான ஃபேஸ் ஆஃபை கொடுத்து தான் லீடு கொடுத்து தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. பட் இந்த படம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2 hours ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் தான் அந்த படமாகவே இருக்கும். ரொம்ப சாதாரணமான கேரக்டர் தான், பெரிய ஸ்கோப் உள்ள கேரக்டர்னு சொல்ல முடியாது. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக அந்த கதையை வேறு மாதிரி மாற்றிட்டாரு. அண்ட் எனக்கு இன்னொரு ஒப்பீனியனும் இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு சாதாரண கேரக்டராக இருந்தாலும் ஃபஹத் ஃபாசிலுக்கு அப்புறம் யார் இந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ணால் ஜஸ்ட்டு அந்த கேரக்டர் எப்படி வேணால் இருக்கலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எஜே சூர்யா சார் சொல்லுவேன். எனக்கு அது மைண்டில் கண்டிப்பாக இருந்துச்சு. எஜே சூர்யா சார் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா அவரோட ஸ்டைலுங்கிறது கண்டிப்பாக அந்த கதையை வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கோம். பட் ஃபஹத் ஃபாசில் இஸ் நாட் பேட். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன தான் இந்த படம் நடிக்கிறதுல பெருசாக உடன்பாடு இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் அவரோட வேலையை பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட நடிப்புங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். அதை தாண்டி ராஷ்மிகா மண்டனோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ஹீரோயின் வழக்கமாக எப்படி இருப்பாங்களோ அப்படி தான். அவங்கள வச்சு நிறைய கிரிஞ்சி சீன்லாம் பண்ணியிருக்காங்க. என்னத்தை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்டிஃபையான ஒரு ரோல், அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரெஷ்டாக இல்லைனாலும் வர சீனை கரெக்டாக அவங்க மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு நல்ல ரோல்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. பார்ட் 1 வந்த எல்லாருமே இந்த படத்துலேயே வராங்க. புது கேரக்டர்ஸும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. தே ஜஸ்டிஃபை தேர் ரோல். முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையை நகரத்துக்கான எல்லா கேரக்டரும் கரெக்டாக பேலன்ஸாக நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லோட பெர்ஃபார்மனும் குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது புஷ்பாவானோட டேரக்ட் சீக்வல் தான். கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் தான். பட் ஃபேஸ் ஆஃப் மட்டும் இந்த படத்தோட ஸ்டோரி கிடையாது. அதை தாண்டி ஏகப்பட்ட கதை உள்ளே போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அல்லு அர்ஜுனோட இந்த புஷ்பாங்கிற கேரக்டரை வச்சு ஏகப்பட்ட ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியை ஏற்படுத்த தான் செய்யும். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். பட் ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேங்கிறது ஒரு மாஸ் மசாலா படம் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்துச்சு. அதே கமர்ஷியல் ஃபார்மேட்டில் எந்த ஒரு அச்சு பிசுறாமல் இது முன்னுக்கு நீங்கள் வழக்கமாக நீங்கள் இதுக்கு முன்னுக்கு எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி தான் இந்த படமும் உங்களுக்கு இருக்கும். ஒரு வழக்கமான மாஸ் மசாலா படத்தோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாக இருந்துச்சு. பட் முடிஞ்ச வரைக்கும் அதை போர் அடிக்காமல் கொண்டு போனது தான். ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஹை மூமெண்ட் என்கேஜிங் ஃபேக்டர் இருக்கோ அந்த அளவுக்கு சில இடத்துல ஸ்லோனஸ் லேகு இருக்க தான் செய்யுது. பட் அப்புறம் நெகட்டிவில் சொல்கிறேன். பட் ஓவரால் ஸ்க்ரீன் பிளே கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் போர் அடிக்காமல் பக்காவான ஹை மூமெண்ட்ஸை வச்சு சில ஜஸ்டிஃபைங்க சீன்ஸும் வச்சு உங்களை வந்து அந்த கதைக்குள்ளே நகர்த்திட்டு போயிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் பரவாயில்லப்பா தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீலுக்கு கொடுக்க தான் செஞ்சுது. ஸோ நெகட்டிவ்குள்ளே போனால் நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட டூரேஷன் என்ன தான் ஒரு ஆறுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டூரேஷனுங்கிறது உங்களை சோதிக்க தான் செய்யும். அதுக்கு காரணம் 2 விஷயம் தான். இந்த படத்தில் கண்டிப்பாக ஸ்லோனஸ் இல்லை லேக், இதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. பிகாஸ் இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு இந்த மாஸ் மசாலான கமர்ஷியல் மூவி டெம்ப்ளேட்டுக்கு இந்த டூரேஷனுங்கிறது வேணான்னு தோணுது. ஆக்சுவலி தேவையில்லைன்னு சொல்லுது. ஸ்டோரி அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிலாம் கிடையாது, வழக்கமான ஒரு ஸ்டோரி தான். பட் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே இந்த படத்தை ஒரு 20 நிமிஷம் கிரிப்ஸாக கட் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கிரிப்ஸாக கூட கொடுத்துருக்கலாம். நிறைய அன்வான்ட் சீன் நிறைய இழுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு அவ்வளோ இழுத்து வச்சாங்கன்னு புரியல. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த படம் வந்து இன்னும் கிரிப்ஸாகவே அமைஞ்சிருக்கும். நல்லா எடுத்திருக்காங்க, ஓகே தான். பட் 3 hours 20 நிமிஷங்கிற டூரேஷன் இந்த படத்துக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. இன்னுமே இதை வந்து ஷார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் கிரிப்ஸாக. மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய விருப்பம் அது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம தானே பலியாடுங்க. அதே போல் இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்கு 1 இல்லை 2 இல்லை, படம் ஃபுல்லாக லாஜிக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தெலுங்கு மாஸ் மசாலா படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த படம் இருக்கும். தயவு செஞ்சு லாஜிக்கை பார்த்து போயிடாதீங்க. அப்படி இப்போ போய் லாஜிக் நியாயம் தர்மம் அப்படிலாம் பார்த்து போனீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாகவே ஓட்டம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், படம் தெரியவே தெரியாது. ஸோ லாஜிக் மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. இது நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி படங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்களும் மைண்ட் செட் ஆகிறது பெட்டர். ஒரு தெலுங்கு படம் எப்படி இருக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். இல்லைனா இது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கும். ஏன் உங்களுக்கு வந்து போர் அடிக்க கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் முன்னாடி சொல்ல போல் இந்த படத்தில் ஏகப்பட்ட கிரிஞ்சி சீன்ஸ் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை, படமே கிரிஞ்சி தான். கிட்டத்தட்ட எனக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள்
இந்த படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் கிடைக்கும். மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. ஏன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட மீம் கண்டென்ட்டுங்கிறது சோஷியல் மீடியா ஃபுல்லாக தெரிக்க போது. அவ்வளோ கிரிஞ்சி சீன் இருக்குங்க. பட் அது முடிஞ்ச வரைக்கும் அவங்க சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோ அந்த சீனோ ஏதோ ஒன்று ஜஸ்டிஃபை பண்ணாலும் சில இடங்களில் என்ன குமாரி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்க தான் தோணுது. ஸோ கண்டிப்பாக கிரிஞ்சி சீனுங்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த படம் ஃபுல்லாக இருக்க தான் செய்யுது. சில இடங்களில் அது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். சில இடங்களில் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராப்பா அந்த மாதிரி இங்கே சாதாரணமாக கடந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். பட் எனக்கு மெயினாக பிடிக்காத ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்க தான் செய்யுது. முக்கியமாக அந்த ஹார்பர் ஃபைட் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட இந்த ஹார்பர் ஃபைட்டுங்கிறது முன்னாடி சொல்லுவாங்க, நிறைய இன்டர்வியூஸில் நிறைய பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஹார்பர் ஃபைட்டுங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் ஹைலைட் பாயிண்ட்டாக இருக்கும்னு. பட் இந்த ஹார்பர் ஃபைட்டுக்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு இம்பேக்டும் கொடுக்கல. இட்ஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். ஜஸ்ட் அல்லு அர்ஜுனோட இன்ட்ரோக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நாட் யூஸ் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலை. அந்த ஃபைட்டு அந்த சீன் அந்த மாஸ் மூமெண்ட்டுங்கிறது அது வந்து ஜஸ்ட்டு ஒரு பில்டப்புக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க தவிர அது அடுத்த கட்டத்தை ஸ்டோரியை நகர்த்துறதுக்கோ இல்லை அதுக்கான வேல்யூங்கிறது அந்த ஃபைட்டில் இல்லை. ஏன் அந்த ஃபைட்டு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லைன்னு சொல்ல வரேன். பெட்டர் முடிஞ்சால் வேறு மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கலாம். பட் இந்த ஃபைட்டுங்கிறது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இம்ப்ரெசிவாகவும் இல்லை. பெட்டர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்டோரியில் நிறைய பிரச்சனை இருக்குது. கதையை வந்து இவங்க ப்ராப்பராக எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறத விட கதையை எழுதலை, அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு ஸ்டோரியை ஃபாலோ பண்ணவே முடியாது. ஒரே ஒரு கேரக்டர் புஷ்பாங்கிற கேரக்டர் மட்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போவீங்க. அந்த கேரக்டர் யாரெல்லாம் பார்க்குதோ யார் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுதோ அதுதான் படமாகவே இருக்கிற பட்சத்தில் பட் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் பயணிக்காது. அதோட கதைங்கிறது கண்டிப்பாக நிறைய விஷயம். பிகாஸ் படத்தோட கதையே வந்து பார்த்திங்கன்னா அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், துயரங்கள், சந்தோஷங்கள், அவன் என்னென்ன பண்ணுறான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தான். பட் அது ஒரே நேர்கோட்டில் போல் அதுக்கான கனெக்டிவிட்டிங்கிறது கண்டிப்பாக இல்லை. எல்லாமே தனித்தனியாக பாட்டாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அது ஒரே நேர்கோட்டு ஒரு கதையில் சொல்லியிருந்தால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி இல்லை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது கண்டிப்பாக படத்தோட கதையை யாராவது ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடாதீங்க. நீங்கள் புஷ்பாங்கிற அந்த கேரக்டரை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். கதைங்கிறது இந்த படத்தில் எந்த வேல்யூஷனும் கொடுக்கல. ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஏதோ பண்ணிட்டாங்க. பட் கதை கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்சிட்டி கொடுக்க தான் செய்யும். எந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. முடிஞ்சிருக்கே கதையை ஃபாலோ பண்ணாமல் கேரக்டர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கதையாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவாக நான் கன்சிடர் பண்ணுறது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லுவேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸுங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. பட் எனக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸுங்கிறது அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இல்லவே இல்லை. பிகாஸ் ஏதோ ஒரு ட்ராமா பார்த்துட்டு தொடரும்னு போட்ட மாதிரி எந்திரிச்சு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பிகாஸ் நிறைய ஸ்கோப் இருக்குது. அடுத்த சீக்குவலுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை ஸ்பாயிலர்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆல்ரெடி இந்த ரூமர் வந்தது தான். கண்டிப்பாக புஷ்பா 3ன்னு ஒன்று இருக்க தான் போகுது. ஒரு புஷ்பா 1க்கு அவங்க கொடுத்த அந்த ஒரு சீக்குவலுக்கு கொடுத்த அந்த ஹைங்கிறது இந்த படத்துக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ கிளைமேக்ஸுங்கிறது அந்தளவுக்கு ஜஸ்டிஃபையாகவும் இல்லை, சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கூட நம்ம பார்க்குறோம் இந்த படத்தை. பட் இந்த படம் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த பாட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ஹை பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று சம்திங் ஏதாவது ஒரு ஹிண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். பட் இவங்க அதை பண்ணலை. இவங்க வந்து டைரெக்டாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப லைக் சப்புன்னு முடித்த மாதிரி இருந்துச்சு. பெட்டராக ஏதாவது பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. படமாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆன ஒரு மூவி. கொடுத்த காசுக்கு 3 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையே ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையவே நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். படம் கம்ப்ளீட்டாக மோசம்னு சொல்ல மாட்டேன், அதே சமயத்தில் படம் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன். ரெண்டுத்துக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு மிக்சட் ஃபீலிங் கொடுக்க தான் செய்யும். சில பேருக்கு கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு இந்த படம் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். எனக்கு இந்த படங்கிறது ஓகேவான படம் தான். நிறைய ஃபால்ஸ் இருக்குது. பட் ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் மூவியான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் பாஸான மூவி. ஜாலியாக போயிட்டு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் தான். பட் என்ன சில கிரிஞ்சி சீன்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஓவரால் ஒரு தரமான படம் தான். நல்ல ஒரு எஃபர்ட் இருக்குது. அல்லு அர்ஜுனோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு டபுள் ட்ரீட்டாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். எனக்கு இந்த படம்
ஓரளவு ஜஸ்டிஃபைங்காக இருந்துச்சு கம்பேரிட்லி ரீசன்ட்லி வந்த படம் வரைக்கும். ஸோ நான் இதோட கடையை சாத்துறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ வரட்டா.